பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்தின் ஜீவனுள்ள நாமத்தில் இன்றைக்கு தியானிக்க வேண்டிய சுவிசேஷ செய்தி என்னவென்றால், மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் நம் இரட்சகர் இயேசு அந்த பக்கமாக கடந்து வருகிறார். கடந்து வரும்போது, பூமியில் இருக்கும்போது இயேசுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட யோவான் ஸ்நானகன், வழியை ஆயத்தப்படுத்தப்பட்ட யோவான் ஸ்நானகனுக்கு இவர்தான் மெஸ்ஸியா என்று தெரியாத பட்சத்தில் சீஷர்களெல்லாம் அவர்களை அபிஷேகம் பண்ணி இயேசு அனுப்பிவிட்டார். அப்போது இவர் தனியாக இருக்கும்பொழுது இந்த யோவானுக்குள்ளே சில சீஷர்கள் இருந்தார்கள். அந்த யோவான் அந்த சீஷர்களுக்கு சொல்லி, நீங்கள் போய் இவர் யார் என்று அறிந்து கொண்டு வாருங்கள். இவர்தான் மெஸ்ஸியாவா, இல்லை இன்னும் மெஸ்ஸியா வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்போது இந்த யோவானுடைய சீஷர்கள் இயேசுடத்தில் போய் கேட்குறாங்க, நீங்கள் யார் என்று. அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதை காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவிங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாய் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஏற்கனவே மெஸ்ஸியா வருவார், அவர் வந்தால் குருடர் பார்வை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டது. சப்பானிகள் நடப்பார்கள், குஷ்டம் சுகமாகும், வியாதிகள் சுகமாகும், மரித்தோர் எழுந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் இங்கு நடந்துட்டுருக்குது. நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதை போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அளவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்து இருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். என் தேவ ஜனங்களே, இவர் ராஜாதி ராஜா, தேவகுமாரன், ஆனால் ஏழ்மையான கோலத்தில் வருகிறது இந்த ஜனங்களுக்கு தெரியாது. அவர்கள் அங்கும் இங்குமாக தேடி அலைகிறார்கள். அதுக்கு தான் இயேசு சொல்லுகிறார், காற்றுக்கு அந்த அசைவு இருக்குல்ல மரங்களில், அதை பார்க்க போகிறீங்களா, இல்லை மெல்லிய வஸ்திரத்தில் ராஜா வருவார் என்று எதிர்பார்த்து போகிறீங்களா என்று. ஆனால் அவர் ஏழை கோலத்தில் மனுஷனாக உதித்தது யாருக்குமே தெரியாது. ரகசியமாக இருந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அளவென்றால் எதை பார்க்க போவீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று. பாருங்க, வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த போகிறவர் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களின் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்களை பாருங்கள். ஸ்திரீகளிலே பிறந்ததிலே மேன்மையான ஒரு பாக்கியம் பெற்றிருக்கிற யோவான் ஸ்நானகன். காரணம், பரிசுத்த ஆவினால் பிறந்த இந்த மகன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த மகன். இப்படியான ஒரு பாக்கியத்தை அவர் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன்
காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். என் தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக வேத வசனத்தை சொல்லுகிறதோ, உங்களை பலவந்தமாக யாராவது சபைக்கு கொண்டு போகிறதோ ஏதாயிலும் இருந்தால் அது உங்களுக்கு ராஜ்யத்துக்கு நித்தியத்துக்கு ஏதுவான பலவந்தம், பரிசுத்தத்துக்கு ஏதுவான பலவந்தம், பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவான பலவந்தம். காரணம், தேவன் இப்படியாக சொல்லுகிறார், இயேசு இப்படியாக சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிறார். பிறகு பாருங்க 13ஆம் வசனத்தில், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. பாருங்கள், இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்த யோவான் வருகிறார். ஆனால் யோவான் வர்றதுக்கு முன்பாக எல்லாரும் சொன்ன தீர்க்க தரிசனமான காரியமும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியமும் பிரமாணங்களும் நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யோவான் ஒரு புது விதமாக அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக அவர் எழும்பி பிரகாசிக்கிறார். என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொன்னால், வெறியன் பாம்பு குட்டிகளை மனம் திருந்தலுக்காக வகை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை பண்ணினவர் யார் என்று சொல்லி ஞானஸ்தானத்தை குறித்து ரட்சிப்பை பெறுங்கள் என்று சொல்லி வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம், இந்த பாக்கியம் யோவானுக்கு கிடைத்தது. இந்த பிள்ளைகளே, இதுவும் பரலோக ராஜ்யத்தின் தீர்க்கதரிசனமான காரியங்களை அவர் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது ஜனங்களுக்கு. இதுவரைக்கும் இந்த மாதிரி யாருமே சொல்லலையே செய்யலையே என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். எப்போ இந்த மாதிரி ஒரு கிருபை பாக்கியம் வந்ததோ அதோட அந்த பழைய பிரமாணங்கள் நிறுத்தப்பட்டது. அது பலி கொடுக்கறது, ஆடு பலி, கோழி பலி, இந்த புறா பலி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களே, இதெல்லாம் நிறுத்தப்பட்டது. இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த சத்தியத்தை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வேலிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, யோவான் ஸ்நானகன் யாரும் கிடையாது, எலியா தீர்க்கதரிசி. இந்த எலியா தீர்க்கதரிசி அக்னி ரதத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் இன்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு ரதம் வரப்போகுது. அது தங்க ரதம். நித்தியத்துக்காக உங்களை அலங்கரித்து கொள்ளுங்க. அவருடைய சுவிசேஷ வார்த்தைகளினால உங்களை அலங்கரித்து கொள்ளுங்க. கர்த்தர் வருவார். மணவாளனுக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Bye.